அதை வந்துங்க ஒரு வீடியோங்க மதிப்பு மரியாதைங்கிறது வந்துங்க தன்னை போல வரணுங்க. கேட்டு வாங்கக்கூடாது. என்னங்க? கேட்டு வாங்கக்கூடாது. அதை வந்து நான் ஒரு பெரிய அதிகாரியாக இருக்குன்னு வைங்களேன். பெரிய ஒரு அதிகாரியாக இருக்கும்போது என்னங்க என்ற லெவலில் என்ன இருக்குதோ அதுதாங்க மூவ் பண்ணணும். என்ற லெவலில் எதை பேசணுமோ எதை பண்ணணுமோ எப்படி பழகணுமோ என்னன்னா என்ற லெவலில் அப்படியே ஒரு ஸ்டேஜாக போகணுங்க. அதுதாங்க ஆஃபீஸர். கெத்தான ஆஃபீஸர் அதுதான். அதை விட்டு போட்டு நாங்கள் பாத்ரூம் கழுவுறவன், இவன் கூட்டுறவன், பெருக்கிறவன் அவனெல்லாம் டைரெக்டாக கூப்பிட்டு அது எதுவும் கண்டிக்கக்கூடாதுங்க. அது மேனஸ் கிடையாது. அதுக்குண்டான ஆட்களை கூப்பிட்டு அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் பாருங்கள் அப்படிங்கணும். முடியாத கட்டத்துக்கு முடிஞ்ச அளவு அவங்கள கூப்பிட்டு மனுஷனாக நடந்துக்கணும். மனுஷனா எப்படி நடந்துக்கணும்னு சொல்லட்டுங்களா? நீட்டாக கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணணும். இப்படி இருக்குப்பா, அப்படி இருக்க பார்த்து பண்ணுங்க, ஓகே சரிங்களா? அப்படி ஜென்டில்மேனை தான் நல்ல ஒரு பிறப்புக்கு அழகு. அதை விட்டு போட்டு அவங்கள சீண்டி பார்க்குறதோ கெடுக்கிறதோ பண்ணுறதோ கூடவே கூடாது. நீ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, சின்ன ஆளாக இருந்தாலும் சரி, இறைவன்கிட்ட தப்பிக்கவே முடியாது. கடவுளுடைய இதில் தப்பிக்க முடியாது. ஒருத்தர் வறுத்து எடுக்கிற நீ வந்து ஒருத்தருக்கு எடுத்து போட்டேன்னு சொல்லி தொடை தட்டலாம். என்ன ஒரு நல்லது பண்ணேன்னு சொல்லி தொடை தட்டு பார்க்கலாம். என்ற சர்வீஸில் 4 பேர்த்துக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்கேன், வேலை வாங்கி கொடுத்துருக்கேன், இங்கே 1,00,000 ரூபா கொடுத்துருக்குறேன் இந்த கோயில் கட்டுறதுக்கு, இங்கே ஏதாவது கொடுத்துருக்குறேன். ரிட்டையர்ட் ஆனவர் ஒருத்தர் வந்தார் பேங்க் கிட்ட, பார்த்தேன் நான் 10,000 ரூபா கொடுத்தேன். ரொம்ப சோகத்தை சொன்னார், கஷ்டத்தை சொன்னார். ஒரு 5,000 ரூபா கொடுத்தேன். சொல்லு பார்க்கலாம். அந்த மாதிரி ஏதாவது உன் வாழ்க்கையில் நல்லது பண்ணியிருக்கிறியா? ஒன்றை சொல்லு. கெடுதல் பண்ணுறதுல நம்பர் 1 ஆள் நீ. பாவத்தை சேர்த்துற பண்ணுற என்ன நீ நல்லது பண்ணியிருக்க? ஒன்று சொல்லு. ஆஃபீஸர்னா எப்படி இருக்கணும்? நான் சொன்ன மாதிரி கெத்தாக இருக்கணும். அதுதான் ஆஃபீஸர். என்ன ஜென்டிலாக இருக்கணும். எப்பவுமே லோ கிளாஸான நியாயம் பேசுறது, லோ கிளாஸான புத்தி பேசுறது, உங்களுடைய வளர்ப்பு இப்படி இருக்குது. இப்படி இருக்கும்போது என்ன ஆகுமாண்ணா, உனக்கு ரிட்டையர்டு லைஃப்பில் நீ உட்காந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் இன்னும் 1 இயர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். உனக்கு ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு நீ கெடுதல் பண்ணியல்ல, அவங்களுக்கு 1 இயர் தான் இருக்குது. தத்தி குத்தி ரிட்டையர்ட் ஆகிடுவாங்க. ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் என்னத்தை எடுத்துகிட்டு போகிற? என்ன கொடுக்க போகிறாங்க? உனக்கு முன்னாடி ரிட்டையர்ட் ஆனாங்களா? அவங்க எந்த பாரு வர்றாங்களா போகிறாங்களா? அதுதான் சர்வீஸ். சர்வீஸ் காலத்தில் நல்லது என்ன பண்ணோம், நம்ம சபார்டினேட்டுக்கு நம்ம நல்லது என்ன பண்ணோம், நல்ல ஹெல்ப் பண்ணோம், அதை பண்ணோம், இதை பண்ணோம், ஒரு பூரிப்பு இருக்கணும். சபார்டினேட்டுக்கு இவ்வளோ கெடுதல் பண்ணோம், கெட்டது பண்ண, நல்லது பண்ணனா உனக்கும் லைஃப்பில் எல்லாமே இருக்கல்ல, அதெல்லாம் விருத்திக்கு வரணுமல்ல. நினச்சிப்பார், இதெல்லாம் விருத்திக்கு வரணுமல்ல. சாபமெல்லாம் விடலை. என்ன நடக்குன்னு சொல்கிறேன் நான். சாபம் நானே இதுக்கு விடுறேன். பொதுவாக மனுஷன் சாபம் விட மாட்டான். என்ன நடக்கும், ஃபியூச்சரில் என்ன நடக்குன்னு நான் ஒரு இறைவனுடைய பற்றுதல் உள்ளால் நான் சொல்கிறேன். ஃபியூச்சரில் இதெல்லாம் நடக்குன்னு சொல்ல வர்றேன், ஒரு அறிகுறி சொல்ல வர்றேன், அவ்வளோதான். இதை பாரு, நீ கேளு, அது என்ன இதுன்னு நீ கேளு, கரெக்டாக இருக்க கற்றுக்க. மேற்கொண்டு அதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரியா? அப்படித்தான் பண்ணுவோன்னா பண்ணிட்டு போ. உன்னுடைய சர்வீஸ் காலம் முடியும் போது ரொம்ப கஷ்டப்படுவ நீ. அதைத்தான் நான் சொல்லுவேன். ஓகே, சந்தோஷம் இல்லை, சந்தோஷமெல்லாம் போயிடுவேன் நீ.